பாமக பொதுநிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமகவின் பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமகவின் பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். பாமக பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2026, 2027 நிதியாண்டுக்கான பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இந்த பொதுநிழல் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம் காயத்ரி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழகத்துடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவது என்பது வழக்கம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் துறை சார்பாகவும் அதே போன்று பொது நிர்வாகம் சார்பாகவும் அந்த நிழல் நிதிநிலை அறிக்கை என்பது வெளியிடப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில டிநகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்கள் முன்னிலையில தற்போது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில தமிழகத்துடைய கடன் சுமை எந்த அளவுக்கு இருக்கிறது, தமிழகம் அந்த கடனிலிருந்து மீள்வதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக தமிழகத்திற்கு வரக்கூடிய வரி வருவாய் எந்த அளவிற்கு இருக்கிறது, நிகரம் எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான அந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய நிழல் நிதிநிலை அறிக்கையில தமிழகத்துடைய கடந்த காலங்கள்ல அரசு எந்த அளவிற்கு கடன் சுமை பெற்றிருக்கிறது, இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல எந்தெந்த துறைகள் மேம்படுத்த வேண்டும், குறிப்பாக மூலதன செலவுகள் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய அந்த மூலதன செலவுகள் எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழு விவரங்களோடு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.